அவங்க கொடுத்த ரூல்ஸ் எதையுமே வந்து தாவேக்க தரப்புல வந்து ஃபாலோவே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க. இந்த டைம் சொன்னதா 23 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங் நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். இந்த டைம் இவ்வளோ தான் பேசணும், இந்த இவ்வளோ நிமிடங்கள் தான் பேசணும்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நிமிடங்கள் தான் தலைவர் பேசியிருக்காரு பேசின இடத்துல. இன்னொன்று, இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை நாங்கள் எங்கேயுமே வந்து ஆமாம் அப்படிதான் செய்வோம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் செய்யறதுனால ஒட்டுமொத்த கட்சியினரையுமே நீங்கள் வந்து அந்த கட்டமைப்பை கொண்டு வராதிங்க, அவங்க மேலே அந்த பிம்பத்தை திணிக்காதீங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க யாரும் போயிட்டு பத்திரிகையாளர்கிட்ட போயிட்டு அந்த டைம்ல வந்து நமக்கு அவ்வளோ பெரிய மீடியாக்கள் கிடையாது. அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, இதை நாங்கள் என்கரேஜ் பண்ணலன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், இப்படிதான் நடந்துப்போம், இது சரின்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் டிவிகே மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னொரு ப்ரோ வந்து அதிகாரிகள் வந்து சரியா செயல்படலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதே சமயத்துல வந்து அவங்க கொடுத்த ரூல்ஸ் எதையுமே வந்து தாவேக்க தரப்புல வந்து ஃபாலோவே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க. இந்த டைம் சொன்னதா 23 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங் நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். இந்த டைம் இவ்வளோ தான் பேசணும், இந்த இவ்வளோ நிமிடங்கள் தான் பேசணும்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ நிமிடங்கள் தான் தலைவர் பேசியிருக்காரு பேசின இடத்துல. இன்னொன்று, இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது காவல்துறைக்கு நல்லா தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி தெரியலன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய ஃபெயிலியர்னு அர்த்தம். ஏன்னா அவர் போன கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், மற்ற மாநாடுகளாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், இப்படி தான் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சுன்றது காவல்துறைக்கு நல்லா தெரியும். அப்படி தெரியாதுங்க, எங்களுக்கு இவ்வளோ பேர்லாம் வருவாங்கன்னு தெரியாதுங்க, நாங்கள் ஏதோ ஒரு 500 பேர் 1000 பேர் வருவாங்கன்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபெயிலியர்னு அர்த்தம். அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் யார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வரும், என்ன நடக்குன்றது அவங்க நல்லா தெரியும். அப்போ அதற்கேற்றார் போல் அவங்க திட்டமிடலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். அவங்க வந்து 15 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் தலைவரும் அவ்வளோதான் பேசியிருக்காரு, 15-20 நிமிஷத்துக்குள்ள தான் பேசியிருக்காரு. சொன்ன பாயிண்ட்ல மட்டும் தான் பேசியிருக்கிறாரு. அதே போல் வந்து வண்டி பிரச்சாரத்தில் வரும்பொழுது, அந்த பாதைகளில் வரும்போது வெளியில் வரக்கூடாது, கையை காட்டக்கூடாது, தலைவர் வந்து யாரையும் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேணும் உள்ளே வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்குனாங்க. அவர் உட்காந்துட்டு தான் இருந்தார். வெளியிலலாம் வண்டியில் வந்து பிரச்சார வண்டி மேலெலாம் அவர் வரல. பாயிண்ட்ல மட்டும் தான் அவர் வெளில வந்து பேசினார். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். ஆனால் தன்னெழுச்சியான கூட்டத்தில் அந்த டைம் லேக்கிங் இருந்துச்சு, அந்த டைம் டிலே ஆச்சு. அதை எப்படி சரி செய்வதற்கான பணிகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஆட்சியாளர் கொடுக்குறீங்களா? நம்ம ஏன் அதிகாரியை திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க உதயநிதி கொடுப்பீங்களா? இல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு விதி கொடுத்தா இளவரசர் உதயநிதி மோடி. ஆமாங்க, நீங்க ரோட் ஷோ பண்ணீங்கன்னா அப்ப அவருக்கும் சொல்லுங்க எந்த பாயிண்ட்ல வந்து பேசணுமோ அந்த பாயிண்ட்ல மட்டும் நீங்க வெளில வந்து பேசுங்க. மற்ற நேரத்துல நீங்க வெளில வந்தீங்கன்னா பிரச்சனையாகும், அதனால நீங்க உள்ளே உட்காந்து வாங்கன்னு சொல்லுங்க. முக ஸ்டாலின் சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்க. இவங்க ரோட் ஷோ போனாங்களே. இல்ல இன்னொரு விஷயம் என்ன, இப்போ வந்து நடந்து போனாங்கல்ல இப்ப முக ஸ்டாலின். ஒரு நிமிஷம், அதாவது பாஜகவோ இல்ல திமுகவோ நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஷோ போனா கூட அவங்க பொது சொத்துக்கோ பிரச்சனை, யாருக்கும் மத்தவங்களோ பிரச்சனை அந்த அளவுக்கு வர்றது இல்ல. ஆக்சுவலி என்ன, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. யாரும் வந்து கூரை மேல ஏறி பிரியாணி கடையை உடைச்சது யாரு? இல்லங்க, கூட்டம் முடிஞ்சு பிரியாணி அண்டாவை உடைச்சது யாரு? கூட்டம் முடிஞ்சு அங்க இருக்கக்கூடிய பொட்டிக்கடலாம் காசு கொடுக்காம பொருள் தூக்கிட்டு போனது யாரு? திமுக நடத்துற கல்யாணத்துல வாழைத்தார பிரிச்சுட்டு ஓடுனது யாரு? அங்க இருக்க பழங்கள்லாம் தூக்கிட்டு ஓடுனது யாரு? இல்ல நீங்க திமுக மாற்றம் தான் சொல்றீங்க. அப்ப நீங்களும் நீங்க வந்து இது எல்லா கூட்டங்களையும் நடக்குது, நீங்க அங்க நடக்கலன்னு சொல்றீங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க திமுக எனக்கு புரியுது, நீங்க சொல்றீங்க திமுக மாற்றம் வராது. நான் ஆரம்பத்துல இந்த விமர்சனத்தை வைக்கல, நீங்க தான் சொன்னீங்க திமுக கூட்டத்துல வந்து சொன்னபடி கேட்டுப்பாங்க. நீங்க அதுக்காக சொல்றீங்க. இல்லங்க, இந்த அளவுக்கு நடக்காதுல்ல, எல்லா இடத்துக்கும் நடந்துட்டு. ஏங்க ஒரு நீங்க வந்து எந்த கட்சியிலயாவது அமைச்சர் கல்ல கொண்டு அடிச்சதை பாத்திருக்கீங்களா? அமைச்சர் கல்ல கொண்டு அடிச்சு அந்த கட்சியை பாத்திருக்கீங்களா? முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல போற பக்கத்துல பலரும் அரவிட்டதை பாத்திருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம கேட்கலாம். தப்புதாங்க. அதுக்கு மாற்றாத நீங்க வந்திருக்கீங்க. நாங்க வந்து என்டர்டெயின் பண்ணல, புரியுதுங்களா? நீங்க வந்து பொது சொத்துக்களுக்கு யாராவது வேணும்னே போயிட்டு பொது சொத்துல அடிச்சு உடைச்சாங்களா? கலவரம் பண்றதுக்காக பண்ணாங்களா? கூட்டத்துல பாருங்க, கூட்டத்துல இந்த அஜித் போராட்டத்தில் அதுதான் நடந்துச்சு. கூட்ட நெரிசல்ல அந்த கூட்ட அடர்த்தினால நடந்த விஷயம் அது. அதை சரி செய்வதுக்கு நான் தயாரா இருக்கும். நாங்க அன்னைக்கே சொன்னோம், எல்லா இடங்களும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல அவங்க கட்டுப்படுத்த மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் வரும்போது, நீங்க எதிர்பார்க்கறத விட மிக அதிகமாக ஒரு கூட்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்து எங்கனாலும் கட்டுப்படுத்த நீங்க என்ன சொல்ல, கயிறு போட்டு கட்டி வச்சிடலான்றீங்களா? இல்ல நீங்க சொன்னா கேட்கணும்ல, குறைஞ்சபட்சம் கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கும். நீங்க நீங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, திமுக பண்ண சேட்டைகள்லாம் சொன்ன பாத்தீங்களா? ஏதாவது முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்து அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா? தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல அந்த சேட்டைகளுக்கு. அந்த திமுகவினர் செய்யற சேட்டைகளுக்கு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்திருக்கீங்களா? எங்க தலைவர் சொல்றாருல்ல, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சொல்றாருல்ல, இப்படிதான் வரணும், நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருல, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சொல்றாருல்ல. அதனோட அர்த்தம் என்ன? சும்மா வந்து எழுதி கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? சும்மா அறிக்கை கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்களை வந்து நம்ம சரி பண்ணணும். அந்த இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான், அந்த இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் அவர் அதை கொடுக்குறாரு.
இல்லைன்னா கொடுப்பாரா அதை? அப்போ ஸ்டாலின் அந்த இன்டென்ஷன் இருக்குதா முதல்ல? அதாவது நம்ம கேள்வி கேட்போமா? நாங்கள் அதை சரி செய்யணும்னு தான் சொல்கிறோம். நாங்கள் அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளில் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்கிறோம். ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் எப்படி வந்து இன்னும் சரியாக செய்யணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் நாங்கள் சொல்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னோமா? இல்லை இப்படி தான் உடைப்போம் நாங்கள் ஏன் சொல்லியிருக்கோமா? அது வந்து அந்த கூட்ட அடர்த்தியில் அந்த கூட்ட நெரிசல் நடந்த விஷயம். நம்ம அதை என்டர்டைன் பண்ணலை. அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னா திரும்ப திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். எல்லாருமே ஒரே மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நாளில் வந்து எல்லாருமே படித்து வந்து கப்புன்னு பிடிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஒருத்தன் ஒரு நாளில் படிப்போம், ஒருத்தன் 5 நாளில் படிப்போம், ஒருத்தன் 10 நாளில் படிப்பான். அது கொஞ்சம் கால நேரம் இருக்கும். நாங்கள் அரசியல் மையப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற 75 ஆண்டு கால கட்சியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது? அப்போ அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க? நம்ம கேள்வி கேட்குறோம். நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்கறது நியாயம் இருக்குது. நாங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கூட நாங்கள் தயாராக இல்லையே. தூங்கிட்டுல இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். அமைச்சர்கள் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே இப்படி தான் ஆபாசமாக தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம கட்டு சொல்ல முடியுமா? இல்ல அவரும் சில மேடைகளே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. பேசும்போது சொல்றாரு, நீங்க ஏதாவது பண்ணிட்டு போயிருங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தவிர்த்து வாழத்தார உருவாதீங்க, நான் வந்து ரயில்ல மும்மத்தனை அடிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் நீங்க அடிக்காதீங்க, அமைச்சர் நாசர் கல்லை கொண்டு அடிச்சிட்டாரு அந்த மாதிரிலாம் நீங்க கல்லு தூக்கி அடிக்காதீங்க, ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது நீங்க உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அப்போ இவங்களுடைய அலட்சியத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்வி எழுப்புறோம். நாங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அதை நாங்கள் அதை இந்த நீங்கள் ஏற்கனவே சொல்ல போன அந்த ஆம்புலன்ஸ் மேட்டராக இருக்கட்டும், இந்த மேட்டர் எந்த இடத்துலையுமே வந்து அதை செய்யவே கூடாது, அவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்ற இடத்துக்கு நாங்கள் வரல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த அலட்சியம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் வந்து இன்னொரு சைடு யோசிக்கவே மாட்டுறாங்க? நீங்கள் ஒன் சைடு யோசிக்கிறீங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அவங்க அனுமதிச்சு தான் ஆகணும், அனுப்புனாலும் பரவாயில்ல, அவங்க அந்த ஆம்புலன்ஸ் வெளியில் போய் தான் ஆகணும், நாங்கள் செய்யறது தயாராக இருக்கோம், நாங்கள் தப்பே சொல்ல. அந்த அதர் சைடு அதிகாரிகள் ஏன் வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யறது கிடையாது, ஏன் மாற்று விஷயங்களை செய்யறது கிடையாது? அந்த அலட்சியத்திற்கு பேர் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு முதலமைச்சருக்கு அவ்வளோ அலட்சியம் இருக்குது. கட்சிக்காரன் செய்யறதையே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இளைஞர் அணி கூட்டத்தில் நீங்கள் சாப்பாடோட பேர் பாட்டில் வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு அறிக்கை முதலமைச்சர் கிட்ட இருந்து இதெல்லாம் தவறு, இளைஞர்கள் இந்த மாதிரி வழி நடத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்காதீங்க, கூட்டங்கள் இந்த மாதிரி நடத்தக்கூடாது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் மாற்றா வரதுனால தான் ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அரசியல் மையப்படுத்துகிறோம், இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அவர்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறோம், அரசியல் மையப்படுத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறோம். அதுதான் மாற்று. ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா? எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா? 75 ஆண்டு கால கட்சியே சரி பண்ண முடியல, ஒன்றும் இல்லை. ஒரே நாளில் நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும், அவர்களுக்கு சொல்லணும். தலைவர் அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, கழகத்தினர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்பாடுகளும் அதற்கு தகுந்தாற் போல மாற்றி மாற்றி என்ன செய்யலாம், எப்படி வந்து இன்னும் வந்து திறம்பட செய்யலான்றதுக்கான பணிகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். செய்யாமல் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம். பத்திரிகாரங்க வந்து டிவிக்காரங்க தொடர்ந்து மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு லேடி வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அதை எடுக்கும்போது நீ வந்து ஏன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற விஷயங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு பத்திரிகாரர் வந்து அவர் தெரியும் உங்களுக்கு NDTVல ரொம்ப பெரிய ரிப்போர்ட்டர், அவர் தலையில் கட்டினதா விஷயமா இருக்கட்டும், அவர் கழுத்தில் கட்டினதா இருக்கட்டும், இந்த விஷயத்த வந்து ரசிக்கிறாங்களா? அதாவது இதை நான் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துலையுமே எங்கள் தலைவரோ கட்சியோ இதையெல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. யாரையுமே இது போல் செய்யுங்க, இல்லை வந்து இதை செய்கிற வேடிக்கை பாருங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. தொடர்ந்து அறிவுறுத்தல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் வந்து நம்ம இப்படி தான் நடக்கணும், டீசெண்டாக இருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்றதை நம்ம அறிவுறுத்தல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதை நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. நான் மிக தெளிவாக சொல்கிறேன். எந்த இடத்துலையுமே இதை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவோ இதை என்கரேஜ் பண்ணுறதோ கிடையாது. இதுக்கான பணிகளில் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சிலர் செய்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் அப்படி தான் அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறத தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர்த்து அந்த விஷயத்தை நாங்கள் எங்கேயுமே வந்து ஆமாம் அப்படி தான் செய்வோம்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் செய்கிறதுனால ஒட்டுமொத்த கட்சியினரையுமே நீங்கள் வந்து அந்த கட்டமைப்பை கொண்டு வராதீங்க, அவங்க மேலே அந்த பிம்பத்தை திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு அந்த தம்பி வந்து அன்றைக்கி ஷால் போட்டு அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு வராரு அப்படின்னா எத்தனையோ இடங்கள்ல நீங்கள் நல்லா சின்ன வயசில் பார்த்துருப்போம். அதிமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இல்லை வந்து திமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க 2 பேர் எலெக்ஷனில் ஜெயிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஆஃபீஸ் வாசலெல்லாம் எத்தனையோ பேர் எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்து மற்ற கட்சி தலைவர்களோட வேஷம் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க, அடுக்கடுக்கா இவ்வளவு செயினும் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாமே பார்த்துல அது பார்த்துருக்கோம். அவங்க யாரும் போயிட்டு பத்திரிகாரன்ட்ட போயிட்டு அந்த டைம்ல வந்து நமக்கு அவ்வளவு பெரிய மீடியாக்கள் கிடையாது, அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா இதை நாங்க என்கரேஜ் பண்ணலன்னு நாங்க சொல்லலை, நாங்க என்கரேஜ் பண்றோம், இப்படிதான் நடந்துப்போம், இது சரின்னு நாங்க எங்கேயுமே சொல்லலை. ஒரு சிலர் செய்யற தவறுக்கு ஒட்டுமொத்த பேரும் வந்து அந்த பிம்பத்துக்குள்ள கட்டமைக்கிற அரசியலை நாங்க எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். அதே போல் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்னன்னா வந்து பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அவங்க வந்து பலாயிரக்கணக்கில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் தவறாக போயிருக்கலாம், அதை நம்ம வந்து ஆவணப்படுத்திருக்கோம் வைங்களேன். ஆனால் வந்து இப்போ தேவைக்கு தொடர்பான எந்த கூட்டம் நடந்தாலும் அங்கே வந்து சரியாக நடந்தாலும் மீடியா அதை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, மற்ற கூட்டங்களை அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. விஜய் வராரு, விஜய் போறாரு, விஜய் செய்யறாரு, எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு கூட்டத்துல மட்டும் வந்து அதிமுகவோட கூட்டத்துல வந்து அவ்வளவு சாப்பாடு கீழே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா, மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு பார்த்தீங்களா? அது
அந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி அது வந்துச்சு? இல்ல எல்லா இடத்துலயுமே ரெண்டு சைடு இருப்பாங்க. ஒன்னு பாசிட்டிவும் பார்ப்பாங்க, இன்னும் நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா எடுப்பாங்க. அதான் சொல்றேன், ரெண்டுமே எடுப்பாங்க. எல்லா கட்சி கூட்டங்கள்லயும் இது போல சில விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இங்க அதிகமா நடக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய கூட்டத்திலேயே அவர் பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நீங்க கம்பி எல்லாம் உடைச்சு போட்டு போயிருங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு போயிருங்க, கம்பி எல்லாம் தூக்கிட்டு போயிருங்க, அதுக்கெல்லாம் நாங்க சேர்த்து காசு கட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரே பேசியிருக்காரு. பாத்தீங்களா அந்த வீடியோவை? அப்ப இது எல்லா கட்சி கூட்டங்களும் நடக்கிற விஷயம் இல்ல. நான் அதான் கேட்கிறேன், மறுபடியும் மாற்றா வரும்ன்றப்போ நம்மளும் அதே பண்றோம் சொல்றாங்க. அந்த மாற்றன்றதை நீங்க எப்படி ஒரே நாள்ல எப்படி பண்ண முடியும்? நீங்க என்ன புரியல எனக்கு. ஒரே நாள்ல நீங்க வந்து ஒருத்தரை வந்து நம்ம மாத்திர முடியுமா? அப்ப எல்லாத்தையும் கொஞ்சமா உடைச்சுதான் மாறுவீங்க. அப்படி கிடையாதுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல, அவங்கள வழி நடத்தணும்ல. அந்த வழி நடத்தாதவங்களே இருக்காங்களே இங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 75 ஆண்டுகளும் வழி நடத்தல, நாங்க வழி நடத்துறோம். அதுதான் ஒரு மாற்றத்துக்கான அரசியல். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து உடைச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னா இப்ப பிசிகாவிலேயே அதே நடக்குது, இத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது. அப்போ அவங்க வந்து மாற்றத்துக்கான வழி இல்லையா? அவங்க மாற்றத்தை நோக்கி வரலையா? அந்த கேள்வி நீங்க அவங்களை கேட்பீங்களா? அப்ப அது பெருசா பேச பொருளாச்சா? அந்த உடைச்சதெல்லாம் வந்து நீங்க யாராவது வீடியோ எடுத்து போட்டதை பாத்திருக்கீங்களா? இல்ல அங்க கம்பியை தூக்கிட்டு போனது வீடியோ வெளில வந்துச்சா? அவர் சொல்லவோ தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா அங்க நடந்துச்சுன்னு சொல்லி வீடியோ உங்களால வெளில காட்ட முடியுமா? வீடியோ எந்த சேனல்ல வந்துச்சா? அப்போ இங்க ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து இவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நாங்க தவறு சொல்லலை, நாங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், நாங்க மாத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறோம். அடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை மெருகேற்றி எப்படி சரியாக செய்யறது நம்ம பாக்குறோம். இதுதான் மாற்றத்துக்கான அரசியல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மாற்றத்துக்கு இல்லாம ஒரு அரசியல்னா திமுக மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி எனக்கு தூக்கம் போயிருச்சு, நாளை காலைல எந்திரிச்சா நீ என்னத்தை பண்ணு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது. வழி நடத்துறது தான் மாற்றத்துக்கான அரசியல். அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், வழி நடத்திட்டு இருக்கோம் நம்ம சொல்றோம். நைட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் ஓட்டு கிடையாதுங்க, ஏன்னா அவர் நாங்கள் பார்க்கலங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நாயக பிம்பத்தினால வந்து பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு போறாங்களோ? அப்படிலாம் நீங்க தான் அவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்றாங்க அவங்க? நீங்க மதுரை மாநாட்டில் இப்படி தான் சொன்னீங்க, தலைவர் வந்து ரேம்ப் வாக் வந்தாரு, ரேம்ப் வாக் வந்த உடனே எல்லாரும் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி 14 மணி நேரம் எப்படி நின்னாங்க? எப்படி அவர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாங்க? அவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்ணாங்க? அந்த மரக்கடையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மக்கள் அவர் பேசுறது கேட்டு நின்னாங்களே, எப்படி நின்னாங்க? அப்போ இது வந்து சும்மா இந்த பிம்பம் கட்டமைக்கிற வேலையே நமக்கு வேண்டாம். திரும்ப திரும்ப அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்த கூட்டம்ன்றதை இங்கே பேச முடியாது. ஒரு சிலர் அவங்களுடைய அன்பின் மிகுதியால் தலைவரை பார்க்க முடியலன்ற அந்த விரக்தியில் அவங்க பேசியிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு அவரே மிக தெளிவாக சொல்றாரு, 2 மணி நேரம் அன்னைக்கு வந்து பெரம்பலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அவர் நிற்கிறாரு, வண்டி மூவ் ஆக முடியல, அவ்வளோ கூட்டம் நிற்குது. கூட்டத்தை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணியுமே அந்த கூட்டத்தை வந்து இது பண்ண முடியல, அதை தாண்டி போக முடியல அப்படின்னு சொல்றப்போ அவரே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு தான் போறாரு. இந்த அறிக்கை வெளியில வந்து நம்ம சொல்றோம் 2 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, என்ட்ரன்ஸ்ல தான் நிற்கிறோம், பெரம்பலூர் என்ட்ரன்ஸ்ல உள்ள போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது வேற வழி இல்லாமல் மக்கள் நலன் கருதி தான் நான் அந்த பேசுறதை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு நான் திரும்ப போறேன் அப்படின்னு அன்றைக்கு வெளியில வந்து அவங்க கிட்டலாம் அவங்களை அட்ரஸ் பண்ணிட்டு பேசலன்னா கூட அட்ரஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. புரியுதுல? மேலே வந்து அவங்கள பார்த்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல உள்ள போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அது நடக்கிறத தவிர்த்து திட்டமிட்டு யாரும் அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 மணிக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கலாம். அரியலூர்லேருந்து பெரம்பலூர் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அவங்களுடைய அன்பின் மிகுதி, தலைவரை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அந்த அன்பின் மிகுதியில் அவங்க பேசுறாங்கன்னு தான் அர்த்தம். இதுக்காக வந்து உடனடியாக வந்து எல்லாருமே கோவப்பட்டாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் கோவப்பட்டாங்க அப்படின்லாம் தான் கலைப்பு விடுற வேலை. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா திட்டமிட்டு ஒரு விஷயம்தான். தலைவர் அவர்கள் ஆட்சியாளர்களை நோக்கி எழுப்பிய எந்த கேள்விக்கும் ஆதாரத்தோடு பதில் சொல்ல முடியாம இதையெல்லாம் வைத்து திசை திருப்பதற்கான வேலை. அவ்வளவுதான். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிராஃபிக் ஜாம் கூட இவங்களே திட்டமிட்டு உருவாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் பார்க்க உருவாக்குறத வேடிக்கை பார்த்த காவல்துறை இருக்கு, அதுக்கு முதலமைச்சர் இருக்கு. அது என்ன சொல்றாங்க, நம்ம போய் இப்போ காவல்துறையே ஒரு சின்ன ஒரு பிரயத்தனம் பண்ணாங்களே வந்து கட்சிக்காரங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பிரச்சனையை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் நான் சொல்றேன். இந்த பிளானிங் இப்ப இந்த கேள்வியை கேட்கறீங்கல்ல, இவங்களே வேணும்னே டிராபிக் ஜாம் பண்றாங்களோ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? யாராவது வந்து ஏன் இதை கையாளக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை இல்லையா அப்படின்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க? இல்ல அந்த இடத்துல வந்து ஏதாவது அந்த ஆம்புலன்ஸ் இதுதான் நான் சொன்னேன். நீங்க ஒன் சைடா கேள்வி கேட்கறீங்கல்ல, டிராபிக் ஜாம் நடக்குது திட்டமிட்டு உருவாக்குறீங்களா, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருதுன்னு கேட்கறீங்கல்ல, அப்ப அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து தயாரா இல்லையா? அப்ப அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு திறமை கிடையாதா? இல்ல ஆட்சியாளர்கள் அதுக்கான அறிவுரை சில வீடியோ கிளிப்ஸும் வந்துச்சு. இப்போ காவல்துறை ஒன்னு சொன்னா வந்து மொத்தமா போய் அவங்க சண்டை போடலாம், யாரும் சண்டை போட வீடியோஸ் உடனே வந்து நீங்க அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. உடனே நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் தூக்கிட்டு வராதீங்க. ஒரு காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கத்து கையில இருக்க காவல்துறை வந்து ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, டிராபிக் ஜாம் அவங்க உருவாக்குறாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்டாங்கன்னா ஆட்சியை விட்டு வெளில போயிருங்கன்னு அதை செஞ்சு ஆட்சியில் இருக்காதீங்க, சீட்டை விட்டு முதலமைச்சர் சீட்ல வெளில போயிடுங்க. உங்களால காவல்துறையை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னா இது போன்ற கூட்டங்களை காவல்துறையை வச்சு உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? போலீஸ்கிட்டே சீன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரும் சீண்டலங்க. 1000 வீடியோ நீங்க வேணா எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் உடனே போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஒட்டுமொத்த மக்கள் நின்று இருக்கிறாங்க, ஒழுங்காதான் அந்த எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாம ஒழுங்கா போயிருக்குது அப்படின்னா என்ன சீன்றாங்கன்னா என்னது? இதெல்லாம் திட்டமிட்டு திமுக காரங்க கிளப்புற வேலை. அவங்க காவல்துறையை கையால வச்சுட்டு வந்து எப்படி கையாளுறதுன்னு தெரியல.
இல்லைன்னா ஆட்சியாளர்கள் பயந்து காவல்துறை செய்யாம இருக்குது. காவல்துறை பக்கம் நீங்க கேள்வியே கேட்கறது கிடையாது, அதிகாரிகள் பக்கம் கேள்வியே கேட்கறது கிடையாது, ஆட்சியாளர் பக்கம் கேள்வி கேட்கறது கிடையாது. நடந்துச்சுன்னா மட்டும் எங்க மேல வந்துருக்கீங்க. இதைத்தான் நான் சொன்னேன். இதனாலதான் ஆம்புலன்ஸ் மாடல் நான் தெளிவா சொன்னேன். அந்த ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நீங்க எங்க மேல கேள்வி கேட்டிருப்பீங்க, நீங்க ஆட்சியாளர் அதிகாரிகளும் கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப அந்த திட்டமிடல் இல்லைன்னா எதுக்கு அங்க காவல்துறை இருக்கு, எதுக்கு நாங்க போய் காவல்துறை அனுமதி கேட்கறோம்? இஷ்டத்துக்கு நாங்களே பண்ணிட்டு போலாமே. அப்போ எதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டு வாங்கி இந்த இடத்துல இந்த வழியில இப்படிதான் பண்ண போனோம் அனுமதி கேட்டு வாங்குறது எதுக்கு? காவல்துறை திட்டமிடல் இருக்கணும், மாற்று ஏற்பாடுகள் இருக்கணும், அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது, அதுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு தானே போய் கேட்கறோம். அப்ப திட்டமிட்டு டிராபிக் ஜாம் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்ப அது காவல்துறையோட ஃபெயிலியர் தானே அது? முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லிடலாமா ஃபெயிலியருக்கு? உங்களுடைய கருத்தில் எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி.